குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருமே இந்த குட் ஆஃப்டர்நூன் ரொம்ப வரவேற்கும் பெருமடைகிறேன். வெல்கம் டு சக்ஸஸ் டீம் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரவேற்கல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். என்னுடைய நேம் ஆக்சுவலா மோகன் தாஸ். இந்த ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க நான் தான் வந்திருக்கேன். ஒரு 25 மினிட்ஸ் இந்த 30 மினிட்ஸ் பிரசன்டேஷன் ஓடும். கொஞ்சம் முழுசா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெட்செட் போட்டுட்டு பாத்தீங்கன்னா இது என்னன்றது கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரியும். நான் இந்த வியாபாரத்துக்குள்ள எப்படி வந்தேன் அப்படின்ற கம்பெனி ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது மூலமா என்ன வருமானம் கிடைச்சது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வருமானத்தை சம்பாதிக்க நம்ம என்ன செய்யணும்ன்றது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்ன்றது சொல்லிடுறேன். ஓகே. ஸோ முதல் செஷனை பத்தினா என்ன பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். என்னுடைய நேம் மிஸ்டர் மோகன் தாஸ். இந்த வியாபாரம் வரதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மாத வருமானமே சராசரி 70,000 80,000 சம்பாதிச்சுட்டு இருந்தேன். நானும் இந்த வியாபாரத்துக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கேன். இதோட மட்டும் இல்லாம இந்த வியாபாரத்துக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு 10 வருஷம் முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மாதம் 70 80,000 சம்பாரிச்சுட்டு வாழ்க்கை ரன் பண்ணிட்டு எனக்கு அடிஷனலா ஒரு வியாபாரம் தேவைப்பட்டிருக்குன்னா இங்க வரக்கூடிய நண்பர்கள், இங்க இருக்க நண்பர்கள் எத்தனை பேர் இந்த ₹1,00,000 சம்பாதிக்கணும் தெரியல. ஆனா இந்த இடத்துல நான் பார்த்த உடனே பண்ணணும் முயற்சி பண்ணி எடுத்து பண்ண ஆரம்பிச்சு எனக்கு 10 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நான் சொல்ல போற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த வியாபாரத்து மூலமா நான் என்ன ரூபாய் சம்பாரிச்சேன்றதை ஃபர்ஸ்ட் காமிக்க போறேன். என்னுடைய முதல் மாத வருமானம் ₹74. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ₹74 ஒரு வருமானமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% நீங்க சொல்ற மாதிரி அது வருமானம் இல்லதான். ஆஸ் அ பிசினஸ் மேன் நான் ஒரு 10 வருஷம் வியாபாரம் பண்ற அனுபவத்துல சொல்றேன். இன்னைக்கு ₹1 சம்பாதிக்க சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல என்னோட இன்கம் பாருங்க கிட்டத்தட்ட ₹74 வந்திருக்கு. எந்த ஒரு முதலீடுமே செய்யாம. இது ரொம்ப அண்டர்லைன் த விஷயம். எந்த ஒரு முதலீடும் செய்யாம சம்பாதிக்க சாதாரணமான விஷயம் இல்ல. அடுத்த மாசம் வருமானம் பாருங்க 289, 300, 700 அதுக்கப்புறம் 4000, 7000 இந்த மாதிரி படிப்படியா என்னோட வருமானம் வந்தது. இது எல்லாமே நம்ம மாதம் மாதம் சொன்னா உங்களுக்கு புரியாது. நான் என்ன பண்றேன்னா ஒட்டுமொத்த இன்கம் மேல போட்டிருக்கேன் பாருங்க. ₹29,288 அந்த வருட வருமானம். இந்த வருமானத்தை 12 பிரிச்சோம் அப்படின்னு கேட்டோம்னா ₹2,440 என்னுடைய ஆவரேஜ் இன்கம் ஒரு மாதம். அடுத்த ஆண்டு பாருங்க கிட்டத்தட்ட ₹2,22,000 வருமானம் வந்திருக்கு. இதை 12 பிரிச்சோம்னா ₹18,500 என்னோட மாத வருமானம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த ஆண்டு வருமானம் பாருங்க 9,89,300 ஒட்டுமொத்த இன்கம். இதை 12 பிரிச்சோம்னா கிட்டத்தட்ட ₹82,441 வருமானம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த ஆண்டு பாருங்க 24,26,000 ஒட்டுமொத்த இன்கம் வந்திருக்கு. இதை நீங்க 12 பிரிச்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்னோட வருமானங்கள் 2,02,000 கிட்ட வந்திருக்கு. அதுக்கு அடுத்த ஆண்டு பாருங்க 29,40,47,000 வருமானம் வந்திருக்கு. இதை 12 பிரிச்சோம்னா 2,45,000 வருமானம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த ஆண்டு பாருங்க 26,99,000 வருமானம் வந்திருக்கு. இதை 12 பிரிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ₹2,25,000 மாத வருமானமா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2,50,000 மாத வருமானம். அதுக்கு அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2,50,000 மாத வருமானம். 2018ல கிட்டத்தட்ட 2,52,000 வருமானம் இருக்கு. ஒட்டுமொத்த இன்கம் 3,00,000 கிட்ட சம்பாதிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் 2019ல 33 lakhs per annum வந்திருக்கு. சராசரி மாத வருமானம் 2,78,000 வருமானம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 லட்சம், அதாவது 2020 போயிட்டுல இப்போ 30 lakhs இன்கம் வந்திருக்கு. ஆவரேஜ் இன்கம் பார்த்தீங்கன்னா நியர் ட்ரஸ்ட் 3 lakhs, 3.5 lakh, 4 lakhs கிட்ட எவ்ரி மந்த் வந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு விஷயத்த மட்டும் நான் பதிவு பண்றேன். ஏன்னா நிறைய நல்லவங்க, நிறைய நம்ம கூட நம்மளுடைய நல்லா இருக்கணும் நண்பர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. நான் தப்பு சொல்ல வரல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வியாபாரத்தை கொண்டு போய் என்னோட நண்பர்கிட்ட, ரிலேட்டிவ் கிட்ட எல்லார்ட்டும் சொன்னேன். இதுல நிறைய பேர் கொடுத்த அட்வைஸ் என்ன தெரியுமா? இந்த வியாபாரத்தை நானும் செய்ய மாட்டேன், நீயும் செய்யாத. இதுதான் எனக்கு அட்வைஸா வந்தது. இன்னைக்கு ஏன் இந்த இடத்துல நான் ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னா, அன்னைக்கு அந்த என்னுடைய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு விட்டுருந்தேன்னா, எனக்கு என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்காதுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்ப பதிவு பண்றேன். ஏன்னா யாரோ சொன்னாங்க, நமக்கு யாரோ காதுல விழுந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருந்தோம்னா, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேற எதுனா கொடுக்க முடியுமான்னு கொஞ்சம் பாருங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம் என்னன்னா, இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேருக்கு வேலையே மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு. வருமானம் அதை விட சேலஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையிலயோ அந்த வந்த வருமானம் பாருங்க 3,18,000, 3,83,000, 3,00,000. இது என்னோட மந்த்லி வந்த ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாம இவ்வளவு சம்பாதிச்சேன். இதோட மட்டும் இல்ல. அடுத்து பாருங்க 13 ட்ரிப்பு 22 நாடுகள் சுத்திட்டு வந்திருக்கேன். ₹10 செலவே இல்லாம. இங்க இருக்கிற யாருன்னா ஒருத்தருக்கு எனக்கு ஃபாரின் போகணும் சார் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, நீங்க பணம் சேர்க்காதீங்க. வியாபாரம் மட்டும் போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த நிறுவனமே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கூட்டு போயிடுவாங்க.
அந்த வகையில முதல்ல மலேசியா, அதுக்கப்புறம் துபாய், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் சைனா அண்ட் ஷங்காய், அதுக்கப்புறம் ரஷ்யா, அதுக்கப்புறம் பேங்காக் புக்கெட், அதுக்கப்புறம் டர்க்கி, இந்தோனேஷியா பாலி, லண்டன் ஸ்காட்லாந்து, அபுதாபி, ஸ்பெயின், ஜெர்மனி, ஸ்டார் குரூஸ், தாய்லாந்து அண்ட் பட்டயா. இந்த பிசினஸ் இடத்த ஒரு 3 வருஷத்துல வாங்கின முதல் கார் பார்த்தீங்கன்னா 8 lakhs கொடுத்துல ஃபர்ஸ்ட் கார் இந்த வியாபாரத்தில் வாங்கினேன். அதுக்கப்புறம் வாங்கின 2வது கார். என்னுடைய வாழ்க்கை மாற்றம் எப்படி மாறிக்குன்னு கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் கனவும் இருக்கு. ஆனா எல்லாருக்குமே இது சாத்தியமா அந்த இடத்துல தெரியாது. ஆனா இந்த இடத்துல யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் சாத்தியம். இதோட மட்டும் இல்ல. இந்த குட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார நிப்பாட்டுறதுக்கு இன்னைக்கு 2 வீடும் வாங்கியாச்சு. இவ்வளவும் சம்பாரிச்ச நான் இந்த வியாபாரத்துக்காக பண்ண இன்வெஸ்ட்மென்ட் பாருங்க. 0 இன்வெஸ்ட்மென்ட். இன்னைக்கு 0 இன்வெஸ்ட்மென்ட்ல யாருன்னா வியாபாரம் சொன்னோம்னா, "என்ன நீ பைத்தியம் பிடிச்சுக்கிச்சா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்படியும் மீறி எத சொல்லணும்னு வச்சுக்கங்க, இதெல்லாம் வேலை ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்களுக்கு மட்டும் சொல்றேன். இது வேலை ஆகுதோ, வேலை ஆகலையோ, ஆனா நஷ்டம் இல்லல்ல. இந்த சொல் புரியுதுங்களா? நஷ்டம் இல்லல்ல. அப்ப அதுவே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அப்படிதான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ நான் சம்பாரிச்ச ரகசியத்த உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரொம்ப கவனமா கேளுங்க. நான் நேரடியா உங்களுக்கு சொல்லிட முடியாது. அதுக்காக என்ன நான் தயார்படுத்தினேன்னு சொல்லணும். இங்க பாருங்க முதல் ஸ்ட்ராட்டஜி இதுதான். எல்லாம் விலைவாசி இன்னைக்கு எப்படி ஓடிட்டு இருக்கு. உங்களுடைய வருமானம் மட்டும் எப்படி வந்துகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம மேல வரணும்னா, நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சு தானே ஆகணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இன்னைக்கு லாக்டவுன். கிட்டத்தட்ட 19 கோடி மக்களுக்கு இன்னைக்கு வேலை போயிடுச்சு. இப்ப இவங்கலாம் என்ன பண்ண நினைக்கிறீங்க அடுத்தது? வேற எதனா வேலை தேடுவாங்க. இப்படி தேடும்போது அந்த இடத்துல நிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுடைய ஏஜ். இன்னைக்கு அனுபவத்துக்கெல்லாம் மதிப்பே கிடையாது சார். இப்போ நீங்க வேலை செய்யறதுக்கான சரக்கு உங்ககிட்ட இருக்கா? ஏஜ் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. நான் என்ன போட்டிருக்கேன்னா, பொறந்ததுலேருந்து 70 வயசு வரைக்கும் நீங்க ஆரோக்கியமா வாழ்ற மாரி நான் போட்டிருக்கேன். இப்போ ஒருத்தருக்கு 45 வயசு இது நடக்குது வச்சுக்கலாமே. அவரு 16,425 நாட்கள் கடந்துட்டாரு. இன்னும் 9,120 நாட்கள் அவர் கடக்க வேண்டிய பேலன்ஸ் இருக்கு. இதுல அவர் துரதிர்ஷ்டம் என்னன்னா, பாதி நாள் நம்ம கழிக்க வேண்டிய நிலை இருக்கு. ஏன்னா, பாதி நாள் தூங்கி நம்ம காலத்து போயிடும். அப்போ ஒரு 4,000 நாட்களுக்குள்ள தான் அவர் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த சிச்சுவேஷன் யாருன்னா இருந்தீங்கன்னா, உங்களுடைய கனவு, உங்க பிள்ளையின் கனவு, உங்களுடைய ஃபியூச்சர் கனவு இது எல்லாத்தையும் நனவு பண்ணி ஆகணும். ஏஜ்ன்றது அப்டேட் ஆயிட்டே இருக்கும். எனர்ஜின்றது குறைஞ்சிட்டே வரும். அப்ப நம்ம எவ்வளவு வேகமா போகணும்னு பாருங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. அப்ப நெறைய பேர் என்ன பண்ணா சொந்தமா எதனா வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவுறாங்க. இட்ஸ் வெரி குட். கங்ராச்சுலேஷன் நல்ல முடிவு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்னன்னா, இங்க பாருங்க. இவ்வளவு விஷயத்த நீங்க பண்ணணும். இன்வெஸ்ட்மென்ட், ஷாப் ரெண்ட், எம்ப்ளாயி சேலரி இதெல்லாம் வருமானம் வருதோ, வருமானம் வரலையோ, மாசம் மாசம் நீங்க காசு எடுத்து வச்சே தீரணும். ஒரு 6 மாசம் பார்ப்பான், 9 மாசம் பார்ப்பான். 1 வருஷத்துக்குள்ள அந்த வியாபாரத்த முடிவு பண்ணிட்டு, காலி பண்ணிட்டு போயிடுவான். இத ஏன் சொல்ல வரேன்னா, இதுதான் இருக்கிற சிச்சுவேஷன். இப்போ நான் சொல்லக்கூடிய பிசினஸ் இது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 80 வருஷமா 170 கண்ட்ரில இந்த வியாபாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. இந்த பிசினஸோட நேம் வந்து டைரக்ட் சேல் இண்டஸ்ட்ரின்னுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியல. நீங்க கேள்விப்பட்டிருந்தாலும், படாம இருந்தாலும் நோ இஷ்யூஸ். கொஞ்சம் கவனமா இத பார்த்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிரும். 98% இவங்க எல்லாருமே செஞ்சுறாங்க. அப்போ நீங்க செய்ய வேண்டியது எவ்வளவு பாருங்க? 2% மட்டும் தான். இந்த 2% என்ன செய்யணும்னா, இப்ப என்னோட வாழ்க்கை மாற்றத்த பார்த்தீங்கல்ல, இந்த வாழ்க்கை மாற்றத்துக்கு நான் என்ன செஞ்சேன்? அடுத்து இதுக்காக நான் என்ன பண்ணேன்? அப்படின்னு ரகசியம் சொல்லி தர போறேன். இப்ப இந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் வேணுமா? இல்ல உங்க கூட இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாரி வாழ்க்கை வேணுங்களா? டெஃபினட்டா எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா? இல்லையா? அப்ப எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு வேணுமா? இல்லையா? அத போய் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தான். இதுதான் இந்த வியாபாரத்துடைய முதல் ஸ்டெப்ஸ். நெனச்சு பாருங்க. இந்த வேலை மிகப்பெரிய வேலையா? இந்த மாரி நல்லா இருக்கிற விஷயத்த 4 பேருக்கு சொல்லப் போறோம். அவ்வளவுதான். அடுத்து இங்க பாருங்க. இன்னைக்கு இதோட மட்டும் இல்லாம ட்ரெடிஷனல் வியாபாரத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா ரூ. 1.50 ரெடி ஆகுற ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ரூ. 10க்கு வித்துட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? இந்த விஷயம் தெரியும் நினைக்கிறீங்க? ரொம்ப குறைவான பீப்பிள் தான். ஆனா இங்க பாருங்க. கிட்டத்தட்ட அப்ப அந்த ரூ. 8.50 எங்க போகுது? யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. யாரோ ஒரு சில பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அததான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன பண்றாங்க? தடுத்து நிப்பாட்டிட்டு, இத யாரெல்லாம் பண்றாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இது சமமா பிரிச்சு குடுத்துடுறாங்க. அடுத்தது இன்னைக்கு ட்ரெண்டிங் இந்த வியாபாரம் சப்போர்ட் ஆகுமான்னா, இட்ஸ் சூப்பர் கொஸ்டின். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 1900லேருந்து 950 வரைக்கும் அத விவசாயத்த யாரெல்லாம் வியாபாரமா செஞ்சாங்களோ, அவங்கள பண்ணையார், ஜமீன்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சம்பாரிச்சாங்க. இப்போ 1950 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாரும் இண்டஸ்ட்ரியல் இருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே அந்த வியாபாரத்துல நல்லா சம்பாரிச்சாங்க. இப்ப டாடா, மகேந்திரா எல்லாமே அந்த சீசன்ல வந்தவங்க தான்.
இப்போ அடுத்த ஒரு 50 வருஷம் பார்த்தீங்கன்னா இஸ் ஐடி, இன்ஃபர்மேஷன் ஆஃப் டெக்னாலஜி. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். மக்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க வச்சிருந்தீங்கன்னா, உங்களுடைய பாக்கெட்ட பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. இன்னைக்கு மக்கள் எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ண ஆசை இருக்கு. வீட்ல இருந்தே பண்ண ஆசை இருக்கு. அடுத்தது அது ஆன்லைன் மயமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 3மே சேர்ந்த ஒரு நிறுவனத்த நீங்க பார்க்க போறீங்க. இந்த என்ன சொல்றது, இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 7,500 கோடி பிசினஸ் அதிகமா இருக்குன்றாங்க. இன்னொரு குட் நியூஸு, இந்த நிறுவனங்கள் 2025 டச் பண்ணும்போது, இந்த இண்டஸ்ட்ரியோட ஒட்டுமொத்த டர்ன் ஓவர் 64,500 கோடி டச் பண்ணும் அப்படின்றாங்க. அவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் கவர்ன்மெண்ட் அங்கீகாரமும் இது கிடைச்சிருச்சு. ஸோ டைரக்ட் சேல் மார்க்கெட்டிங்காக கர்நாடகா யுனிவர்சிட்டி, ஓப்பன் யுனிவர்சிட்டில நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக ஒரு எம்பிஏ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப பாருங்க, எல்லாமே கரெக்ட்டா இருந்தா தான் இந்த நடக்கும் எல்லாமே. அடுத்தது எல்லா ஸ்டேட்டுக்கும் முறையான கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதோட மட்டும் இல்ல, இந்த வியாபாரத்த யாரெல்லாம் ஒரு ஒப்பீனியன் தராங்க பாருங்க, பில் கேட்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அடுத்து எதனா ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, டெஃபினெட்லி ஸ்டார்டட் ஃபார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றாரு. ஏன்னா, இன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இதுல மிகப்பெரிய ஒரு படம் இருக்குன்னு. அதோட மட்டும் இல்லாம, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பெர்சன் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும், இளஞ்சியும் இந்த வியாபாரத்த பகுதி நேரமா பண்ணுங்க. ஏன்னா, நம்ம நாட்டுடைய பொருளாதாரமும், தனிப்பட்ட ஆளு பொருளாதாரம் பெருகிறதுக்காக இந்த வியாபாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட மட்டும் இல்ல, இஸ் வாரன் பஃபட். இஸ் மிகப்பெரிய ஃபேன்டாஸ்டிக்கான பெர்சன். இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதிலே இஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றாரு. அப்ப அந்த மாரி இருக்கிற 1வது கோடீஸ்வரர்கள், 2வது கோடீஸ்வரர்கள் உலகத்துல இவங்க எல்லாம் குடுக்குற ஒப்பீனியன் சூப்பர் ஒப்பீனியன் குடுத்திருக்காங்க பாருங்க. அதோட மட்டும் இல்ல, கடந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 13,000 கோடி பிசினஸ் அதிகமாயிருக்கு. இதுல இன்னும் ஒரு 3, 4 வருஷத்துக்குள்ளவே இந்த 4 மடங்கு, 5 மடங்கு அதிகமாக போகுது சொல்றாங்க. இதுல முக்கியமா தமிழகம் தான் நம்பர் 1 இருக்குன்னு சொல்றாங்க. இதோட மட்டும் எங்க பாருங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் சார் இவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னா காரணம் இதான். கீழ இருக்கிறவங்க ஜெயிச்சா தான் மேல இருக்கிறவங்க ஜெயிக்க முடியும். அந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்தது நம்ம பிசினஸ்ல மட்டும்தான். இதோட மட்டும் இல்லாம, இந்த மாரி நெறைய நிறுவனங்கள் சொல்றாங்கல்ல, எல்லாருமே நெட்வொர்க் மார்க்கெட் ஆயிட முடியாது. கரெக்ட்டான நிறுவனம் நம்ம தான் சாய்ஸ் பண்ணணும். இப்படி நான் பார்த்த நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவுல நம்பர் 1 பொசிஷன் வந்திருக்காங்க. இட்ஸ் அ கம்பெனி பேர் இஸ் வெஸ்டிஜி. இந்த கம்பெனி 16 வருஷம் பண்ணி இப்ப 17 வருஷம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்டி மிஸ்டர் கௌதம் பால் ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கான பெர்சன். இன்னைக்கு நம்ம நாட்டுடைய தலையெழுத்த மாத்துன பேர் சொல்றாங்க கேட்டா, அதுக்கு யாரும் முடிவுகள் யாரும் எடுக்கிறது இல்ல. ஒன் அண்ட் ஒன் பெர்சன் இஸ் மிஸ்டர் கௌதம் பாலோட அனுபவம் பாருங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஆழ்ந்த அனுபவம் இருக்கு. அதோடு மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் மேகசின்ல இவருக்கு பெஸ்ட் சிஇஓ அவார்ட் குடுத்திருக்காங்க. இதோட மட்டும் இல்ல, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, டைரக்ட் சேல் மார்க்கெட்டிங்காக ஒரு அசோசியேட் இருக்கு. அதுல இவர சேர்மன் நியமிச்சிருக்காங்க. அப்ப என்ன மாரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இதோட மட்டும் இல்ல, இங்க பாருங்க. இவரும் 2 பேர் இருக்காங்க. கன்வர் பிசிங் அண்ட் தீபக் சூரி. இவங்க 3 பேர் கூட்டணி தான் இஸ் வெஸ்டிஜ். இந்த கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 2004ல ஸ்டார்ட் பண்ணாங்க சார். ஆரம்பிக்கும்போது 2 ப்ராடக்ட், 2 ஆபீஸ், 6க்கும் குறைவான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் கம்பெனியோட பேக்ரவுண்ட். இன்னைக்கு அதே நிறுவனத்த போய் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, 48 சொந்த ஆபீஸ். ஆரம்பிக்கும்போது இந்தியால ஆரம்பிச்ச நிறுவனம், இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இந்த நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க, இது சாதாரணமான ஒரு விஷயமா? எக்ஸ்ட்ரார்டினரி விஷயம். அதுல முதல் நாடு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால ஸ்டார்ட் பண்ண கம்பெனி பஹ்ரைன், பங்களாதேஷ், நேபாள், சவுதி அரேபியா, ஓமன், யுஏ அண்ட் கானா அண்ட் தாய்லாந்து. இத்தனை நாட்டுக்கு நம்ம கம்பெனி வியாபாரத்தை கொண்டு போயிருக்காங்க. அஸ் குட் நியூஸ் என்ன, இத்தனை நாட்டுக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய அங்கீகாரத்தை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்குற ஒரு நிறுவனம் இருக்குன்னா, அது நம்ம வெஸ்ட் நிறுவனம் மட்டும்தான். இதோட மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 3000 ஸ்டோர்ஸ் இருக்கிற இந்தியாவில் ஒரு நிறுவனம் இருக்குன்னா, அது வெஸ்ட் நிறுவனம் மட்டும்தான். இதோட மட்டும் இல்ல, ஆரம்பிக்கும் போது 6 பேர் சொன்னேன். கிட்டத்தட்ட 2 கோடி பீப்புள் சேர்ந்திருக்காங்க. இதை தாண்டி மாதம் மாதம் லட்சக்கணக்கான பீப்புள் இன்னமும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு 35 வருஷம் நடக்குதுன்னு சொல்றாங்க சார். இது வரைக்கும் எந்த ஒரு இந்தியன் கம்பெனியும் வரலாறு பதிச்சுதான் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் சார் வரலாறு படைச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு 2018ல 92வது இடம். இது வந்து உலகம் 100 அவார்ட் சொல்லுவாங்க. குளோபல் 100 அவார்ட்ஸ். அதுல நம்ம கம்பெனி 2092, இப்போ 2009ல 63, இப்போ பாருங்க 30. என்னால டேம் ஷூரா சொல்ல முடியும். இந்த கம்பெனி மார்ச் ஆர் ஏப்ரல் ரிப்போர்ட் வரும். இந்த நிறுவனம் கண்டிப்பா 20வது இடத்த பிடிச்சிருக்கும். அவ்வளவு வேகமா இந்த கம்பெனி போயிட்டு இருக்காங்க. அடுத்தது அங்க வேலை பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ், இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ், நெக்ஸ்ட் அங்க எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஹாப்பியா ஒர்க் பண்ணதால தான் எவ்ரி இயர் வந்து கிரேட் பிளேஸ் டு ஒர்க் சர்டிஃபிகேட் கிடைக்க ஒரு நிறுவனம் இருக்குன்னா, அதுவும் வெஸ்ட் இந்தியன் மட்டும்தான். நெக்ஸ்ட் எக்ஸ் பிரைம் மினிஸ்டரா இருந்த நம்ம மன்மோகன் சிங் நம்ம அவார்டு வாங்கியிருக்கோம். கம்பெனியோட டர்ன் ஓவர் 5 கோடியில ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 2,300 கோடி நடந்துகிட்டு இருக்குன்னா, அப்ப எவ்வளவு பெரிய பிசினஸ்ன்னு பாருங்க. இதோட மட்டும் இங்க பாருங்க, இங்க சாதாரணமா சேர்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு மாதம் 20 லட்சத்துல இருந்து 1.25 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. எவ்ரி மந்த் அச்சீவர்ஸ் லிஸ்ட். இந்த கம்பெனி வளர காரணம் என்ன? ப்ராப்பர் எஜுகேஷன். ஒரு வியாபாரம் வளருதுன்னா முறையான எஜுகேஷன்ல இருந்தா மட்டும்தான் வளரும். அதுக்கப்புறம் டூல்ஸ், இங்க போய் நீங்க போய் யாருக்கிட்டயும் போயிட்டு நீங்க மாங்குன்னு கத்துன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி புக்கை கொண்டு போய் அவங்க கிட்ட காமிச்சாலே போதும், 100% ஜாயின் பண்றவங்க. அந்த மாதிரி சூப்பர் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க.
பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வியாபாரம். ஏன்னா, லீடிங் லேடீஸ்ன்னு ஒரு புக் போட்டிருக்காங்க. அந்த புக்ல இந்த ஜெயிச்ச பெண்மணிகள் அத்தனுடைய ஸ்டோரீஸும் அதுல போட்டிருக்காங்க. அந்த மாரி ஒரு கம்பெனி இது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ். கிட்டத்தட்ட நம்மளுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. உலகத்தர குவாலிட்டி குடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியன் பிரைஸ்ல. இதோட மட்டும் இல்ல, இந்த கம்பெனிக்கு சொந்தமா ஃபேக்டரிஸ் இருக்கு. 75,000 ஸ்கொயர் ஃபீட்ல 2 யூனிட்டும், 1,50,000 ஸ்கொயர் ஃபீட்ல 1 யூனிட் நம்ம கம்பெனி வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே எதுக்காகன்னா, இன்னும் பல நாட்டுக்கு நம்ம போம்போது, எல்லாமே இந்தியாவுல இருந்து தான் ப்ராடக்ட் போகணும் ஒரு குறிக்கோள் இருக்கிற நிறுவனம் தான் நம்ம வெஸ்டின் நிறுவனம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க ப்ராடக்ட்ஸ். கிட்டத்தட்ட 380 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பெனி மார்க்கெட் பண்றோம். ஒவ்வொரு மாசம் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 14 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ்ல. இதோட மட்டும் இல்ல, இந்த பொருள சாதாரணமா கொண்டு வரல. செல்லுலார் நரிஷ்மென்ட் தெரப்பி. செல்களுக்கு ஊக்கம் அளிக்கிற சிகிச்சை முறை அப்படின்னுவாங்க. இன்னைக்கு வந்து இது எதுக்கு சார் எங்களுக்கு அப்படின்னா, சார் இன்னைக்கு வரக்கூடிய நோய்கள்ல 90% நோய் வந்து சத்து குறைபாடுன்றாங்க. எத்தன பேர் தெரிஞ்சுக்கிறீங்க? ரொம்ப குறைவான மக்கள் தான் அனுபவம் இருக்கும். அப்போ அத சரி பண்றதுக்கு தான் அந்த கம்பெனி ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மாத்திரையோ, மருந்தோ கிடையாது. நம்ம அன்றாட எல்லாம் பார்த்த ப்ராடக்ட் இன்னைக்கு யூஸ் பண்ணாம விட்டுட்டோம். இங்க பாருங்க வேப்ப எண்ணெய், ஆம்லா, ஃபிளாக்ஸீடு, கொலஸ்ட்ராம், துளசி, ஆலிவேரா இந்த மாரி நெறைய ப்ராடக்ட் சொல்லிட்டே போலாம். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த வியாதியுமே கிடையாது. உதாரணமா சொல்றேனே, ஒரு காலத்துல கட்டின்னு இருந்தா ஒரே ஒரு கட்டி தான். இன்னைக்கு வந்து என்னென்னமோ கட்டின்னு சொல்றான். காரணம் என்ன? உடம்புடைய உஷ்ண அளவு வந்து சரியில்லாம இருக்கு. அத சரி பண்றதுக்கு நம்ம காலங்காலம் சொன்ன ப்ராடக்ட் சோத்து கத்தாழை, நெல்லிக்காய் அந்த மாரி ஒரு அபூர்வமான ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் எடுக்கிறதே இல்ல. இந்த நிறுவனம் அதெல்லாம் கேப்சூல் ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டாங்க. இங்க பாருங்க. வெறும் ரூ. 2 செலவு பண்ணாலே போதும். நீங்க நினைச்ச மாரி வாழ்க்கை வாழ முடியும்ன்றாங்க. நெக்ஸ்ட் பெர்சனல் கேர். இந்த வியாபாரத்துல நீங்க ஆரோக்கியம் மட்டும் இல்ல, அழகா இருக்கிறதுக்கு நம்ம கம்பெனி சப்போர்ட் பண்றாங்க. பெர்சனல் கேர் ப்ராடக்ட்க்கு ஷாம்பு, அந்த ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேர்னஸ் கிரீமு, பிபி கிரீமு, சன்ஸ்கிரீன் லோஷன், மாய்ஸ்சரைசிங் ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா சோப்பு, டால்கம், பெர்ஃப்யூம், ஃபேஸ் வாஷ், பாடி பாலிஷ், அப்புறம் ஹேண்ட் வாஷ், ரிலீஃப் கிரீம், ஷேவிங் ஜெல் இந்த மாரி நெறைய ப்ராடக்ட் இருக்கு. இத தாண்டி விவசாயத்த இன்னும் பெருக்கத்துக்காக இயற்கை முறையில உரங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இத நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க உரங்கள் செலவு கம்மியாகும். உங்களோட மகசூல் அதிகமா குடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இத தாண்டி நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆலிவ் ஆயில் அண்ட் ரைஸ் பிராண்ட் ஆயில், புரோட்டீன் பவுடர், டீ, காஃபி, அது அப்புறம் பேஸ்ட், பிரஷ், மவுத் வாஷ், காத்த சுத்தம் பண்ற ஏர் பியூரிஃபையர், பியூர் ஆயுர்வேதிக் மெடிஷன், ட்ரூ மேன் ஆண்கள் மட்டுமே யூஸ் பண்ற ப்ராடக்ட், ஆண்கள், பெண்கள் யூஸ் பண்ற ஸ்கின் ஃபார்மான ப்ராடக்ட், ஹை வெஸ்ட் சொல்லக்கூடிய பாத்திரம் கிளீன் பண்றது அண்ட் துணி துவைக்கிறது, ஃப்ளோர் கிளீன் பண்றது எல்லாம் கம்ப்ளீட்டா. இத தாண்டி பெண்களுக்கான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இருக்கு. இத தாண்டி வாட்டர் பியூரிஃபையர் ப்ராடக்ட் இருக்கு. இத தாண்டி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மல்லிகை சாமா ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட் பண்றோம். இத தாண்டி இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்க ஜஸ்ட் வெஸ்டீஜ்ல மாத்தும்போது கிட்டத்தட்ட 9 வகையான வருமானம். இதுல சொல்லப்போனா ஒரு 3 வருமானம் ரொம்ப முக்கியமான ஒரு வருமானம். ஒரு மனுஷன கேட்டு என்னப்பா கனவுனா, ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லுவான். கரெக்ட்டுங்களா? இது எல்லாத்தையும் மொத்தமா நம்ம நிறுவனம் குடுத்துருக்காங்க. இத வாங்குறதுக்கு ஜஸ்ட் சிம்பிளா பிசினஸ்ல ஜாயின் பண்ணாலே போதும். ஜாயின் பண்றதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே கிடையாது. உங்களுக்கு என்ன அ ஆதார் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ் மட்டும் இருந்தா போதும் நீங்க பிசினஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம ஜஸ்ட் 30 பிவிக்கு பண்ணும்பொழுது, நீங்க வாழ்நாள் ஃபுல்லா மெம்பர்ஷிப் 30 பிவின்றது குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 1000 பொருள் வாங்கும்போது நீங்க மெம்பர்ஷிப் ஆயிடலாம். இதோட மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க. உங்களுக்கு புடிக்கலன்னா 30 நாள்ல குடுத்துட்டு மனி பேக் கேரண்டி இருக்க ஒரு நிறுவனம் நம்ம வெஸ்டீஜ் மட்டும் தான். இதோட மட்டும் இல்ல. நீங்க வாங்குற எல்லா பொருளுமே இங்க பாருங்க ரூ. 120 மதிப்புள்ள எம்ஆர்பி. நீங்க ஜாயின் பண்ணதால உங்களுக்கு இந்த நிறுவனம் ரூ. 100 தராங்க. அப்ப ரூ. 20 உங்களுக்கு லாபம். இப்ப நீங்க வாங்குற எல்லா பொருளுக்குமே பிவி கிடைக்கும். அந்த பிவி அடிப்படை விலை உங்களுக்கு போனஸ் குடுப்பாங்க. 5ல இருந்து 11%. இந்த ஸ்லாப் நீங்க டச் பண்றது நம்ம கம்பெனி ஒரு பிளான் குடுத்துருக்காங்க பாருங்க. குமுலேட்டிவ். நீங்க முதல் மாசம் 2000 பிவி பண்றீங்க. அந்த 2000 பிவிக்கு இவர் செக்ஸ் ரூ. 2850. அதே 2வது மாசம் 2000 பிவி தான் பண்றீங்க. உங்க செக்ஸ் பாருங்க ரூ. 3600. சோ இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எந்த லெவல் போனாலும் நம்ம பிவி ஆட் ஆயிக்கொண்டே போகுது அப்படின்னா, இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? நெறைய நிறுவனங்கள்ல மாசம் மாசம் வாஷ் அவுட் பண்ருவாங்க சார். எங்க பிவி ஆட் ஆகுதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்தது நம்மளோட பிசினஸ் பிளான் பார்த்தீங்கன்னா 600 பிவிக்கு மேல போகும்போது தான் நீங்க 8%. ஆனா இந்த நிறுவனம் என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரே மாசத்துல 282 பிவி பண்ணும்போது உங்களுக்கு 8% ப்ரொமோஷன், ஒரு ரூ. 1000 மதிப்புள்ள பொருள் ஃப்ரீயா தராங்க. இதோட மட்டும் இல்ல, ஒரு 4500 பிவி பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட் பிராண்ட் டேரக்டர் லெவல் தராங்க. கம்பெனியோட டர்ன் வந்து ஒரு 4% ராயல்டி தராங்க. தலைமுறை வருமானம். நம்ம செஞ்ச சின்ன விஷயத்துக்காக நம்ம வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்காக தலைமுறை வருமானம் தராங்க. நமக்கு கீழ பல குழுக்கள் உருவாகும்போது பிசினஸ் பில்டிங் போனஸ் ஒரு 14% தராங்க. இது நமக்கு எல்லாம் பிரிச்சு குடுத்துடுறாங்க. இது எல்லாமே குளோபல் டர்ன் தராங்க. லீடர்ஷிப் ஓட்டிங் போனஸ் ஒரு 16%. நமக்கு கீழ ஒரே குழுக்கள் கீழ கீழ போகும்ல. அப்படி போகும்போது 5625 வரும்போது நம்ம எல்ஓபிக்கு எலிஜிபிள் ஆகுறோம். இதுவும் நமக்கு போனஸா குடுத்துடுறாங்க.
நமக்கு கீழ ஒரு குழுக்கள் உருவாக்கும் போது நம்மள ஸ்டார்ன்னு சில்வர்ன்னு அழைப்பாங்க. இந்த சில்வர் லெவல்ல நீங்க மெயின்டெயின் பண்ணும்போது உங்க டிராவல் பண்றது அதன் மூலமா வருஷத்துக்கு 2 ட்ரிப் போலாம். எத்தனை நாடுகள் சுத்திட்டு வந்திருக்காங்க பாருங்க இந்த நிறுவனம். இதோட மட்டும் இல்ல, உங்களுக்கு கீழ ஒரு 3 குழுக்கள் உருவாக்கும்போது, அந்த குழுக்கள 3 மாதம் தக்க வச்சுக்கிட்டா, வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு கார் ஃபண்ட் தர ஒரு நிறுவனம் இருக்குன்னா, அது நம்ம வெஸ்டீன் நிறுவனம் தான். மாதம் மாதம் 80,000 தராங்க. அதன் மூலமா இந்தியாவுல மட்டும் கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் கார்கள் வாங்கியிருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட மக்கள் லக்ஸுரி கார்கள் வாங்கியிருக்காங்க. என்னுடைய டீம், என்னோட நேம் மோகன்தாஸ் அப்படின்னு என்னுடைய டீம்ல கிட்டத்தட்ட 75 பேருக்கு மேல கார்கள் வாங்கியிருக்காங்க. அது இல்லாம மாசம் 50க்கும் மேற்பட்ட மக்கள் லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையும் மாத்திக்கிட்டு மத்தவங்களோட வாழ்க்கையை மாத்த முடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, அது வெஸ்டிஜி மட்டும் தான் சார். இந்த இடத்துல பாருங்க நம்ம கீழ ஒரு 6 குழுக்கள் உருவாக்கும்போது, இந்த 6 குழுக்கள் தொடர்ந்து 3 மாதம் பண்ணிட்டீங்கன்னா, வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு இந்த நிறுவனம் ஹவுஸ் ஃபண்டா தராங்க. மாதம் மாதம் கிட்டத்தட்ட 1,00,000 வரைக்கும் ஹவுஸ் ஃபண்ட் தராங்க. நமக்கு கீழ 12 குழுக்கள் உருவாக்கும் போதே நமக்கு 2% எலைட்ல போனஸ் எடுத்து வச்சு பிரிச்சு குடுக்குறாங்க. ஹையஸ்ட் இன்கமோ 20 லேக்ஸ் வரைக்கும் தராங்க. அது மாரி கம்பெனிங்க தனித்துவமான ஆப் இருக்கு. இப்ப இந்த ப்ராடக்ட்லாம் புடிச்சிருக்கு சார். ஜஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ண ஆர்டர் போட்டாலே உங்க வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்துரும். உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தனியா உங்களுக்கு குடுத்துருவாரு. லீடர்ஸ் குடுத்துருவாரு. ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழ யார் யார் எந்த ஊர்ல சேர்ந்திருக்காங்க, எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்றத எல்லா டேட்டாஸ் நீங்க பார்த்துக்கலாம். மிஸ்ட் கால் சர்வீஸும் இருக்கு. இப்ப நீ கடைய மாத்தி ஜஸ்ட் ப்ராடக்ட் வாங்க போறீங்க. அது கிடைக்கிற வருமானம் மட்டும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு 7,000, 8,000, 6,000 கம்மி யாரும் மளிகை சாமான் ப்ராடக்ட் வாங்குற மாரி எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அதுல இருக்கிற தேவையில்லாத ப்ராடக்ட் வெஸ்டீஜ்ல கண்டிப்பா எல்லாமே தேவையான ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் ஜஸ்ட் கடைய மட்டும் மாத்த போறீங்க. குறைந்த அளவு ஒரு ரூ. 3,500 அதாவது கண்டிஷனா கேட்டா கண்டிஷன் கிடையாது. நீங்க விருப்பப்பட்டா ரூ. 3,500 இல்ல ரூ. 1,000 கூட வாங்கிக்கலாம். ஆஃபர் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ரூ. 3,500 வாங்கும்போது உங்க அக்கவுண்ட்ல 100 பிவி ஆட் ஆகும். இந்த மாரி தொடர்ந்து ஒரு 4 மாசம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற லாபம் மட்டும் கிட்டத்தட்ட ரூ. 8,600 உங்களுக்கு லாபமா கிடைக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த வியாபாரத்துல ஜெயிச்ச மக்கள் பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் இல்ல எனக்கு வியாபாரம் குடுத்தவங்கலாம் ஜெயிச்சிருக்காங்க. இவரு பாருங்க மிஸ்டர் சித்தார்த் சிங் இன்னைக்கு மாசம் 1,00,00,000 சம்பாதிச்சுட்டு இருக்காரு. மிஸ்டர் ஆர்.எஸ். ராஜன் சார் இன்னைக்கு மாசம் 25,00,000 ஒரு டாக்டரேட் பட்டம் குடுத்துருக்காங்க. 7 கார் வாங்கியிருக்காங்க. கவர்னர் கார் அவார்ட் வாங்கியிருக்கு. இத தாண்டி ஐபிசி தமிழ் சேனல்ல இவரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இவ்ளோ வந்தது இந்த பிசினஸ் மூலமா தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சாதாரணமான ஹவுஸ் ஒய்ஃபா வந்தவங்க எனக்கு 3 கார்கள் வாங்கியிருக்காங்க. எனக்கு கீழ நெறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. எல்லா பிக்சர்ல போட முடியல. ஒரு சில பிக்சர் தான் போட்டிருக்கனால, இவங்க கற்பகம் சொல்லிட்டு 6வது படிச்சுக்கிட்டு வீட்ல இருந்தபடி இட்லி மாவு, தோசை மாவு அரைச்சு வீட்ல இருந்தவங்களோட வாழ்க்கை இன்னைக்கு எப்படி மாறிருக்கு பாருங்க. மாத வருமானமே 1,57,000 வருமானம். இவங்க ஒரு கார் வாங்கியிருக்காங்க. பொண்ணுக்கு ஒரு கார் வாங்கி குடுத்துருக்காங்க. அப்ப என்ன வாழ்க்கை தரம் மாறி இருக்கு பாருங்க. மிஸ்டர் வெங்கடேஷன் மாத இன்கம் 50,000 பிளஸ் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. மிஸ் சிம்மாத்திரி 23,000 சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. மிஸ்டர் கார்த்திகர் இன்கம் 16,000 பிளஸ். செல்வகணேசனோட இன்கம் 12,000 பிளஸ் அண்ட் மிஸ்டர் டெலிபாஸோட இன்கம் 13,000 பிளஸ். இவங்க எல்லாருமே இன்னைக்கு மாசமா சடா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான மக்கள். இவங்களே இந்த வியாபாரத்துல ஜெயிக்க முடியுது. உங்களால ஜெயிக்க முடியும். நான் சொல்லங்க. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிசிக்கலி சேலஞ்சும் இந்த வியாபாரத்துல ஜெயிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும். என்னன்னா, இப்ப நம்ம கடையில என்ன விலை வாங்கிட்டு இருக்கோம் பொருளு? பேஸ்ட் எவ்வளவு? இப்பதான் யோசிப்பீங்க எல்லா வேலையும். கரெக்ட்டா? இங்க பாருங்க. அதுவும் நானே போட்டேன் பாருங்க. நீங்க போட்டிருக்கிற பேஸ்ட் ரூ. 43 வாங்கிட்டு இருக்கீங்க. சோப்பு ரூ. 30 வாங்குவீங்க. ஷாம்பு 148 டப்பாக்கு வாங்கிப்பீங்க. ஹேர் ஆயில் 1. இதெல்லாம் நீ கடையில வாங்கிட்டு இருக்கீங்களா? இது எல்லாமே தேவையான பொருள். எந்த பொருள் நீங்க வேண்டான்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? அப்போ ரூ. 2,760 நீ ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க. ஜஸ்ட் கடைய மாத்தி வெஸ்டீஜ்ல வாங்கும்போது ரூ. 3,933 ஐயோ! சாமியோ! இவ்ளோ வாங்கணுமா? அப்படின்னு யோசிக்காதீங்க. இது எம்ஆர்பி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் பாருங்க. ரூ. 3,147 தான். இத வாங்கும்பொழுது உங்களுக்கு 10% ப்ராடக்ட் பிங்க் கலர்ல போட்டிருக்கு பாருங்க. 10% ப்ராடக்ட் ஆஃபரா தருவாங்க. அதோட மதிப்பு ரூ. 314 டிஸ்ட்ரிபியூட் பிரைஸா போட்டிருக்கேன். சோ அதுக்கு ரூ. 150 கேஷ் கிடைக்கும். இது 2த்தையும் மைனஸ் பண்ணா நீங்க எவ்வளவு அமௌண்ட் தர்றீங்க பாருங்க. 2,683 தான் தர்றீங்க. ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு கடையில வாங்குற விட பொருள் ரேட்டு கம்மியா ஒரு இடத்துல கிடைக்குது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா அது வெஸ்டீஜ்ல மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட மட்டும் இல்ல. நீங்க ரூ. 3,147 இன்டு 4 மாசம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாமே. 5வது மாசம் உங்களுக்கு ஃப்ரீ 3,000 மதிப்புள்ள பொருள் ஃப்ரீ. எந்த நிறுவனம் கொடுக்கும் சார் இது மாரி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இட்ஸ் ஒன் அண்ட் ஒன் கம்பெனி இஸ் வெஸ்டீஜ் மட்டும் தான் சார். நெக்ஸ்ட் இங்க எனக்கு இம்மீடியட்டா சம்பாதிக்கணும் சார். எனக்கு வழிகள் இருக்கா? என்னோட பிரச்சனை பெருசா இருக்கு. நான் எதனா சாதிச்சு காமிக்கணும். என்ன வீட்ல ஒரு மாதிரி பேசுறாங்க. எனக்கு வருமானம் இல்ல. அது மாரி உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருந்தா, இங்க அதுக்கான வழிகள் இருக்கு. முயற்சி பண்ணுங்க. இங்க பாருங்க, ஒரே வாரத்துல ஒரு 6 பேர் கொண்டு வந்துருங்க. அவ்வளவுதான் சிம்பிள். 30 பிவி ரூ. 1,000 வாங்குவீங்க. எத்தன பேரு? 6 பேரு. அந்த 6 பேருக்குள்ள ஒரு 6 பேரு. 36 பேரு. முடிஞ்சு போச்சு 2வது வாரம். 3வது வாரம் பாருங்க. 3வது வாரம் பண்ணும்போது எங்க இன்கம் ரூ. 16,000. 4வது வாரம் பாருங்க. புரியுதா ஃபிரெண்ட்ஸ்? இன்னைக்கு நீங்க எடுக்க ஆரம்பிச்சா கூட 1 மாசத்துல பண்ணலாம். மிஸ் ஆனா 4 மாசத்துல பண்ணலாம். மிஸ் ஆனா 1 இயர்ல பண்ணிடலாம். இந்த மாரி எதனா ஈஸியா காமிக்க முடியுமான்னு பாருங்க. அந்த மாரி அற்புதமான வாய்ப்ப தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதோட மட்டும் இல்ல. மிக 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 முக்கியமான விஷயம் இங்க பாருங்க.
இவங்க இன்னைக்கு வெஸ்டீஜ்குள்ள வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க. இறக்கும்போது ரூ. 63,000. இன்னைக்கு அவர் வருமானம் பாருங்க. அந்த குடும்பத்துக்கு வருமானம் போயிட்டு இருக்கு. 1,46,000. அடுத்து சுதர்சன் மோகனோட இன்கம் 10 லேக்ஸ். இன்னைக்கு அவர் குடும்பத்துக்கு போயிட்டு இருக்குது 16 லட்சம் போயிட்டு இருக்கு. ஃபிரெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிங்க. நம்ம வருமானத்துக்கு வந்தோம். வாழ்க்கைய என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனா குடும்பத்துக்கு பாதுகாப்பும் சேர்த்து கிடைக்குதுன்னா, அது ஒரே வியாபாரம்னா வெஸ்டீஜ் மட்டும் தான். ஃபிரெண்ட்ஸ் இங்க நான் பதிவு பண்றேன் ஃபிரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நான் 10 வருஷத்துக்கு வரும்போது நெறைய நண்பர்கள் இந்த வியாபாரத்த பத்தி எனக்கு மோஸ்ட்கேட் பண்ணாங்க. என்னென்னமோ சொன்னாங்க. நெகட்டிவ் சொந்தக்காரர்லருந்து எல்லாம் ஒரு மாரி கேவலமா சொன்னாங்க. நான் எத பத்தியும் கவலைப்படல ஃபிரெண்ட்ஸ். எத பத்தி நான் கவலைப்படல. நீங்க என்ன சொல்லிக் குடுத்தாங்களோ அத தொடர்ந்து செஞ்சேன். இன்னைக்கு என்னோட வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு மந்த்லி இன்கம் 4 லேக்ஸ் சம்பாரிச்சுட்டு இருக்கேன். 2 கார்கள் வாங்கிட்டேன், 2 வீடுகள் வாங்கிட்டேன், 23 ட்ரிப் போயிட்டேன். இதோட முடிஞ்சிருமா ஃபிரெண்ட்ஸ்? இதுக்கப்புறம் இன்னமும் தொடரும். அந்த மாரி அற்புதமான வாய்ப்ப தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டெய்லி ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இந்த வியாபாரம் பண்ணா நம்ம குறைஞ்சு போயிட போறோம். இப்ப யாரு தொண்ட தண்ணி காய பேசிட்டு இருக்கிறது? நீங்களா? நானுங்களா? நான் தானே. அப்ப எல்லா ஒர்க்கும் நான் செஞ்சு குடுத்துர்றேன்ல. அப்ப ஜஸ்ட் கூட்டு வந்து மக்கள உட்கார வைக்கணும். இந்த வேலையோட நம்ம செய்ய முடியலன்னா, வேற எங்க சார் நமக்கு வேலை குடுப்பாங்க? இந்த வேலையே நம்மளால செய்ய முடியலன்னா, வேற எங்கன வேலை குடுப்பாங்க? அப்ப யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய அற்புதமான வாய்ப்ப தான் பார்த்துருக்கேன். இவ்வளவு நேரம் இந்த பிரசன்டேஷன பொறுமையா, ரொம்ப நிதானமா கேட்ட உங்க அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய தேங்க் யூ சோ மச். காட் பிளஸ் யூ. விஷ் யூ வெல். எனி சந்தேகம் இருந்தா இந்த லிங்க் யார் அனுப்பிச்சாங்களோ அவங்கள கால் பண்ணுங்க. அத பத்தி கம்ப்ளீட் டீடைலா சொல்லுவாங்க. நல்லா எடுத்து பண்ணுங்க சார். தேங்க் யூ சோ மச். காட் பிளஸ் யூ.